தினமும் சொல்ல வேண்டிய ஐயப்பன் காயத்ரி மந்திரம். சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணிந்து செல்பவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஐயப்பன் காயத்ரி மந்திரம் தினமும் சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும். ஓம் பூதநாதய வித்மஹே மகாசாஸ்தாய தீமஹி தன்னோ ஐயப்ப பிரசோதயாத். தத்வமசி என்பதன் பொருள். சாமி சரணம் ஐயப்பா சரணம். ஐயப்பன் கோவில் நுழைவுவாசலில் தத்வமசி என எழுதப்பட்டிருக்கும். இதற்கு நீயே அதுவாக இருக்கிறாய் என பொருள். அது என்பது ஐயப்பனை குறிக்கும். நீ உருவத்தால் மனிதனாயிருக்கிறாய். உன் உடலைக் கொண்டு பல பாவங்கள் செய்கிறாய். என்னை நினைத்து விரதம் இருக்கும் போது மட்டும் உன் உடலையும் மனதையும் கட்டுக்குள் வைத்திருக்கிறாய். உன்னை எல்லாரும் சுவாமி என்கிறார்கள். ஏன் ஐயப்பா என்று என் பெயரையே உனக்கு சூட்டி அழைக்கிறார்கள். அப்போது நீ நானாகவே ஆகிறாய். தெய்வநிலைக்கு உயர்த்தப்படுகிறாய். இங்கிருந்து நீ திரும்பிய பிறகும் இந்த விரதங்களை மனதால் கடைபிடி. நானாகவே நீ மாறி விடுவாய் என்று ஐயப்பன் தன் பக்தர்களுக்கு சொல்வது போல அமைந்துள்ளது இந்த வாக்கியம். ஐயப்பன் கோவில் 18 படி உணர்த்தும் தத்துவம். முதல் படி விஷாத யோகம். பிறப்பு நிலையற்றது. நாம் செய்யும் நல்லவையும் கெட்டவையுமே நம் பாவ புண்ணியங்களை நிர்ணயிக்கும் என்று ஒவ்வொருவரும் உணர வேண்டும். இறைவன் திருவருளால் முக்தி பெற வேண்டும் என்ற ஆத்ம துடிப்பே விஷாத யோகம். இரண்டாம் படி சாங்கிய யோகம். பரமாத்மாவே எம் குரு என உணர்ந்து அவரிடம் ஆத்ம உபதேசம் பெறுவது சாக்கிய யோகம். மூன்றாம் படி கர்ம யோகம். கர்மயோகம் உபதேசம் பெற்றால் மட்டும் போதுமா? மனம் பக்குவம் அடைய வேண்டாமா? பலனை எதிர்பாராமல் கடமையை செய்யும் பக்குவம் கர்ம யோகம். நான்காம் படி ஞானகர்ம சந்நியாச யோகம். பாவ புண்ணியங்கள் பற்றி கூட கவலைப்படாமல் எதன் மீதும் பற்றில்லாமல் பரமனை அடையும் வழியில் முன்னேறுவது ஞானகர்ம சந்நியாச யோகம் ஆகும். ஐந்தாம் படி சந்நியாச யோகம். நான் உயர்ந்தவன் என்ற ஆணவம் இல்லாமல் தான தர்மங்கள் செய்வது. ஆறாம் படி தியான யோகம். தியான யோகம். கடவுளை அடைய புலனடக்கம் முக்கியம். மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த புலன்கள் நம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமே தவிர அவை இழுத்த இழுப்புக்கு நாம் போய்விடக்கூடாது. ஏழாம் படி பிரம்ம ஞானம். இந்த உலகில் காண்பவை எல்லாமே பிரம்மம்தான். எல்லாமே இறைவன்தான் என உணர்வது பிரம்ம ஞானம். எட்டாம் படி அட்சர பிரம்ம யோகம். எந்நேரமும் இறைவனின் திருவடி நினைவுடன் இருப்பது. வேறு சிந்தனைகள் இன்றி இருப்பது எட்டாம் படி. ஒன்பதாம் படி ஆன்மீக யோகம். ராஜவித்ய ராஜகுஹ்ய யோகம். கடவுள் பக்தி மட்டுமே இருந்தால் பயனில்லை. சமூகத் தொண்டாற்றி ஏழையின் சிரிப்பில் இறைவனைக் காண்பதுதான் உண்மையான பக்தி. உண்மையான ஆன்மீகம் என்று உணர்வது ஒன்பதாம் படி. பத்தாம் படி விபூதி யோகம். அழகு ஆற்றல் போன்று எத்தகைய தெய்வீக குணத்தைக் கண்டாலும் அதை இறைவனாக பார்ப்பது. 11ஆம் படி விஸ்வரூப தரிசன யோகம். பார்க்கும் அனைத்திலும் இறைவன் குடிகொண்டுள்ளான் என்று பார்க்கும் மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்வது. 12ஆம் படி பக்தி யோகம். இன்பம் துன்பம் ஏழை பணக்காரன் போன்ற அனைத்து வேறுபாடுகளையும் களைந்து அனைத்திலும் சமத்துவத்தை விரும்புவது. 13ஆம் படி க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம். எல்லா உயிர்களிலும் இறைவன் வீற்றிருந்து அவர்களை இயக்குகின்றான் என்பதை உணர்தல். 14ஆம் படி குணத்ர விபாக யோகம். வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களை அகற்றி இறைவனின் முழு அருளுக்கு பாத்திரமாவது. 15ஆம் படி தெய்வாகர விபாக யோகம். நல்ல குணங்களை மட்டும் வளர்த்து கொண்டு நம்மிடம் தெய்வாம்சத்தை அதிகரிப்பது. 16ஆம் படி சம்பத் விபாக யோகம். இறைவனின் படைப்பில் அனைவரும் சமம் என்று உணர்ந்து ஆணவம் கொள்ளாமல் நடப்பது. 17ஆம் படி சிரித்தாத்ரய விபாக யோகம். சர்வம் பிரம்மம் என்று உணர்ந்து பரபிரம்ம ஞானத்தை அடைவது. 18ஆம் படி மோட்ச சந்நியாச யோகம். உன்னையே சரணாகதி அடைகிறேன் என்று இறைவன் சன்னதியில் அடைக்கலம் அடைந்து அவன் அருள்புரிவான் என்று அவனையே சரணடைவது. சத்தியம் நிறைந்த இந்து 18 படிகளை பக்தியோடு கடந்து வந்தால் நம் கண் எதிரே அருள் ஒளியாய் தரிசனம் தந்து அருள் புரிய காத்திருப்பான் ஐயன் ஐயப்பன் என்பதே இந்த 18ஆம் படி தத்துவம். சத்தியம் காக்கும் சத்தியமான பொன்னு 18ஆம் படிகளே சரணம். சரணம் 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 பொன் ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா. கார்த்திகை முதல் நாள். பலர் துளசி மணிமாலை அணிந்து ஐயன் ஐயப்பனை தரிசிக்க விரதம் துவங்க தயாராகி இருப்பீர்கள். அவர்களுக்கான பதிவு இது. துளசிமணி மாலை அணிந்து சபரிமலைக்கு செல்வது உங்கள் நண்பர் அல்லது உறவினரான கூட இருக்கலாம். அவர்களுக்கு இந்த தொகுப்பு பகிர்ந்து பம்பாவாசன் அருளை பூரணமாக பெறுவோம். யாத்திரையின் நோக்கம் என்ன?
சபரிமலை யாத்திரையின் நோக்கம் ஒன்றே ஒன்று. பக்தர்கள் தங்கள் ஐம்புலன்களை அடக்கி. ஏற்றத்தாழ்வின்றி செயலாற்றி இறைவனிடம் தங்களை சரணடையச் செய்தலே சபரிமலை புனித யாத்திரையின் நோக்கமாகும். ஐயப்பமார்களின் நோக்கங்கள். தன்னையே புனிதப்படுத்தி சத்தியமான 18ஆம் படியில் ஏறி பகவான் ஐயப்பனைத் தரிசித்தல். தன் புலன்களை எல்லா வகையிலும் கட்டுப்படுத்தி நெறியான வாழ்க்கை வாழ்ந்து மனம். உடல் இவற்றை தூய்மைப்படுத்துதல். தான் சுத்தமாக இருப்பதோடு அல்லாமல். வீட்டையும் வீட்டில் உள்ளவர்களையும் சுத்தமாக இருக்கவைத்து. அவர்களையும் பக்தி நெறிக்கு உட்படுத்துதல். எப்படி விரதம் மேற்கொள்ள வேண்டும். முதலில் சபரிமலைக்கு செல்லும் ஐயப்பமார்களை கன்னிசாமி என்றழைப்பார்கள். தகுதியான குருசாமி ஒருவரது கரத்தால் மாலை அணிவது மிகவும் சிறப்பு. குருதட்சணையாக எவ்வளவு வேண்டுமானாலும் தரலாம். ரூபாய் என்றாலும் ஐயப்பனே தந்ததாக கருதி ஏற்பது குருவின் கடமை. மாலையே எக்காரணம் கொண்டும் கழற்றக்கூடாது. குருசாமி கிடைக்காவிட்டால் கோயில் சென்று. கடவுள் பாதத்தில் மாலையை வைத்து அர்ச்சனை செய்து. அர்ச்சகரிடம் தட்சணை கொடுத்து. ஐயப்பனையே குருவாக நினைத்து அர்ச்சகர் மூலம் மாலையை அணிந்து கொள்ளலாம். இது எதுவுமே முடியாவிட்டால் கடவுளின் பிரதிநிதியான தமது தாயிடம் ஆசிர்வாதம் பெற்று மாலை அணியலாம். குறைந்தது 41 நாட்கள் விரதமிருக்க வேண்டும். காலை உணவு விடுத்து மதிய உணவை ஐயப்பனிற்கு நிவேதனம் செய்து உண்ண வேண்டும். மாலையில் பால் பழம் பலகாரம் உண்ணலாம். விரத காலத்தில் பிரம்மச்சாரியத்தை கடுமையாக கடைபிடிக்கவும். மனதளவிலும் பெண்ணை நினைக்கக்கூடாது. ருத்திராட்சம் அல்லது துளசிமாலை 54 அல்லது 108 மணிகள் கொண்டதில். ஐயப்பன் விநாயகர் பதக்கம் சேர்த்து அணிவதுடன். துணை மாலையும் அவசியம். மேலாடை கழற்றும் போது பிரதான மாலை கழன்றாலும். கழுத்தில் துணை மாலை இருக்கும். விரதப்பூர்த்தி வரை மாலையே கழற்றக்கூடாது. தினமும் காலை மாலை குளிர்ந்த நீரில் குளித்துவிட்டு ஆலயம் சென்று வழிபட வேண்டும். எல்லை அம்மன் ஆலயம் சிவாலயம் விநாயகர் ஆலயம் நீங்கள் இருக்கும் பகுதியில் ஐயப்பன் ஆலயம் இருந்தால் அங்கும் செல்லலாம். நண்பர்கள் உறவினர்கள் என மற்றவர்களை தொட்டு பேசக்கூடாது. உடலையும் மனதையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். உறவினர் இறப்பில் தீட்டு நேர்ந்தால் மாலையை கழற்றிவிட்டு. அடுத்த ஆண்டுதான் மாலை அணியலாம். விரத காலத்தில் கன்னிசாமிகள் கருப்பு மட்டுமே அணியலாம். தானே இருமுடியை ஏற்றி இறக்கலாகாது. பெருவழியில் தான் பயணிக்க வேண்டும். சூரிய உயரத்திற்கு முன் குளிர்ந்த நீரில் காலை குளியல். துளசி பால் பழம் கற்கண்டில் நிவேதனம் செய்து 108 போற்றி. சரண கோஷம் சொல்லி ஐயப்ப வழிபாடு வேண்டும். முடிவெட்டுதல் முகச்சவரம் காலணி. குட்டை மழைக்கோட் அணிதல் பகல் தூக்கம். பாய் தலையணை மாமிசம் கூடாது. முக்கியமாக பான்பராக் மது புகைப்பிடிப்பது போன்ற போதை பழக்கம் உள்ளவர்கள் அவற்றை தொடவே கூடாது. இரவில் துண்டு விரித்து படுக்கலாம். கோபம் கடுஞ்சொற்களும் தாயிடம் சண்டை போடுவது தவிர்க்கவும். எப்போதும் சுவாமி சரணம் உச்சரிப்பு முக்கியம். ஐயப்பன் பக்தி பாடல்களை கேட்கலாம். ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி சாமி என்று அழைக்க வேண்டும். மாதவிலக்கு பெண்ணை பார்க்க அவரது உணவை உண்ண தடையுண்டு அறியாது நடப்பின். நீராடி 108 சரணம் கூறி ஆலயம் சென்று பம்பாவாசனை வழிபட வேண்டும். மாலை அணிந்தவர்கள் வீடுகள் தவிர்த்து பிற வீட்டில் உணவருந்த கூடாது. கன்னிசாமி பூஜை நடத்தி விருந்தளிப்பது கட்டாயமில்லை. கடன் வாங்கி மலையேறுவதும் கூடாது. உள்மன பக்தியையே ஐயப்பன் பார்க்கிறார். மலைக்கு கிளம்பும் முன் பஜனை கூட்டு வழிபாடு பூஜை நடத்தி. பிரசாதம் தந்து உணவளிப்பது சிறப்பு. குருசாமி வீடு கோயிலில் இருமுடிக்கட்டு பூஜை நடத்தலாம். கிளம்பும்போது போய் வருகிறேன் எனச் சொல்லக்கூடாது. வீடு திரும்பியதும் குருசாமி மூலம் மாலை கழற்றவும். இருமுடி அரிசியை பொங்கியும் பிரசாதமாக எல்லோருக்கும் தர வேண்டும். விரதகாலம் வழங்கிய நட்பழக்கங்களை ஆயுள் முழுக்க பின்பற்றுவதே ஐயப்பனின் பூரண அருளை தரும்.